Hello everybody, வணக்கம். My name is Shadish. Welcome to my channel. இன்னைக்கு நாங்க இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு சொல்லிச்சோன்னா நாங்க வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படிச்சு கொண்டிருக்கிறோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நெகட்டிவ் குவேஷன்ஸ்களை எப்படி அமைத்துக் கொள்றோம்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே, அப்ப இந்த வீடியோ பார்க்கறது மூலமாக உங்களுக்கு வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி ஹெல்பிங் வெர்ப் பயன்படும், எப்படி ஹெல்பிங் வெர்பை நாங்கள் யூஸ் பண்றது என்று சொல்லி நீங்க ஒரு தெளிவான நிலைக்கு வரலாம். சரியா? ஓகே, before moving to the video, if you come first time to this channel, please subscribe to the channel and click the bell button also. Then and only you can receive my new videos as soon as possible as a notification. Okay, let's go to the video. இப்ப பாருங்க, நாங்கள் பாசிட்டிவ் குவேஷன்ஸ்கள் எப்படி அமைக்கணும்னு சொல்லி பார்த்தாங்க. இன்றைக்கு நெகட்டிவ் குவேஷன்ஸ்கள் ஒரு சின்ன ஒரு வேறுபாடு தான் பெறும். பாருங்க, எங்கிட்ட சப்ஜெக்ட் ப்ரோனவுன்களை எடுத்துக்கொள்வோம். சரியா? சப்ஜெக்ட் ப்ரோனவுன்கள். அப்ப நாங்கள் பாசிட்டிவ் குவேஷன்ஸ்களை அமைக்கின்ற போது உங்களுக்கு தெரியும், அதாவது ஹெல்பிங் வெர்பை முன்னாடி போட்டு, அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்குரிய ஹெல்பிங் வெர்ப் டிட், அதை மைண்ட்ல வச்சிருக்கணும். அப்ப நாங்க குவேஷன் வடிவில மாற்றுகின்ற போது ஹெல்பிங் வெர்பை முன்னாடி கொண்டு வந்து போடணும். சரியா? ரைட். இப்ப பாருங்க, ஓகே, இப்ப ஹெல்பிங் வெர்பை முன்னாடி போட்டாச்சு. நடுவுல சப்ஜெக்ட் வந்துட்டு எங்களுக்கு வெர்ப் வந்து அடுத்ததா வரும். இது வந்து பாசிட்டிவ் குவேஷனுக்குரியது. அதாவது டிட் ஐ கம், நான் வந்தேனா என்று வரும். சரியா? அப்ப நாம நெகட்டிவாக மாற்ற வேணும்னு சொல்லி சொன்னால், அதாவது உங்களுக்கு தெரியும் ஹெல்பிங் வெர்போட நாங்கள் வந்து நொற்றை பயன்படுத்தி எதிர்மறை வாக்கியமாக நாங்கள் மாற்றுவோம். அந்த வகையில இப்ப பாருங்க, பாசிட்டிவ் குவேஷன்ஸ்களை அமைக்கின்ற போது டிட் ஐ, டிட் வி அதோட சேர்ந்து வெர்ப் வரும். இப்ப நாங்கள் வந்து எதிர்மறை வாக்கியமாக மாற்றணும்னு சொன்னால் டிட்டோட சப்ஜெக்ட் அடுத்தது நோட் பெறும். சரியா? அப்ப did I not come, நான் வரவில்லை. did we not come, நாங்கள் வரவில்லை. did they not come, அவர்கள் வரவில்லை. did you not come, நீங்கள் வரவில்லை. did he not come, நீங்கள் வரவில்லையா? சரியா? எல்லாம் சாரி, இதெல்லாம் பேஷன் வேர்டா எல்லாம். did I not come அண்டா நான் வரவில்லையா, நாங்கள் வரவில்லையா, அவர்கள் வரவில்லையா, நீங்கள் வரவில்லையா. did he not come, அவன் வரவில்லையா. did she not come, அவள் வரவில்லையா. did it not come, அது வரவில்லையா. சரியா? சோ இதெல்லாம் பேஷன் வேர்ட். சரியா? கட்டாயம் பேஷன் மார்க் போடும். சரி, அப்ப இதுதான் பிள்ளைகள் சென்டென்ஸ் பேட்டர்ன். அதாவது did வரும், சப்ஜெக்ட் ஃபுல்லா வரும், சப்ஜெக்ட் அடுத்ததா வந்து நோட்டை போட்டு நாங்கள் காமெண்ட் போடுவோம். அதாவது வெர்பின் பேஸ் வரும். ரைட். அப்ப இது சென்டென்ஸ் பேட்டர்னை பாருங்க. அதாவது எக்ஸாம்பிள் பார்ப்போம், உங்களுக்கு ஈஸியா விளங்கக்கூடிய மாதிரி எக்ஸாம்பிள். சரியா? இப்ப பாருங்க, இறந்த காலத்துல ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். I ate, நான் சாப்பிட்டேன். சரி, I ate. பாருங்க, ஒரு சிம்பிளா ஒரு வசனம். இந்த வசனம் உங்களாலே எழுதி கொள்ள முடியுமா இல்லையா? சப்ஜெக்ட் I ate. ஓகே, ரைட். உங்களுக்கு தெரியும், அது நாங்கள் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல அதை குவேஷனா மாத்துகின்ற போது, அதாவது பாசிட்டிவ் குவேஷனாக மாத்துகின்ற போது நாங்கள் வந்து ஹெல்பிங் வெர்பாக டிட்டை பயன்படுத்துவோம். அப்ப ஹெல்பிங் வெர்பை எப்படி நாங்கள் முன்னாடி வாக்கியத்தின் முன்னாடி போட வேண்டும். சரியா? ஓகேயா? ரைட். அப்ப டிட் தான் எங்களுக்குரிய ஹெல்பிங் வெர்ப். அப்ப டிட் அடுத்தது சப்ஜெக்ட் வரணும், அடுத்தது வெர்ப். அப்ப டிட் ஐ ஈட், நான் சாப்பிட்டேனா. ஓகே, அப்ப இது பாசிட்டிவ் குவேஷன்ஸ். அப்ப இது இந்த நெகட்டிவ் வடிவம், அதாவது நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதி கொண்டால் அதுக்கும் நாங்கள் நெகட்டிவா எதிர்மறை வாக்கியமா மாற்றுறதுக்கு டிட்டோட நோட்டை நாங்கள் சேர்த்து எழுத வேண்டும். சரியா? அப்ப நான் சாப்பிட்டேன், நான் சாப்பிடவில்லை. I did not eat. சரியா? அந்த வேறுபாட்டை பாருங்க, சின்ன சின்ன வேறுபாடுகள் தான்.
டென்ஸை பொறுத்தவரை சின்ன சின்ன வேறுபாடுகள் அதை சரியான முறையில் நீங்க படிச்சு கொண்டால் ஈஸியா இருக்கும். அப்ப ஐ ஏட், நான் சாப்பிட்டேன், நான் சாப்பிடவில்லைக்கு நாங்கள் டிட் நாட் சேர்க்கிறோம். ஐ டிட் நாட் ஈட். சரியா? ஓகே. அப்ப இது நாங்கள் நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் வடிவுக்கு மாற்றுகின்ற போது இந்த சென்டென்ஸ் பாருங்க, ஹெல்பிங் வெர்பை நாங்க முன்னாடி கொண்டு வந்து போடுவோம். சரியா? ஐ டிட்னா டிட் ஐ. ஓகேயா? டிட் ஐ. அப்ப பாருங்க, அப்ப டிட் ஐ நாட், டிட் ஐ நாட் ஈட். ஹெல்பிங் வெர்ப் சப்ஜெக்ட் நாட், அங்கால வெர்பின் பேசுவோம். சரியா? ஓகே. இப்ப பாருங்க, இது நாங்கள் ஹெல்பிங் வெர்பை தனித்தனி ஹெல்பிங் வெர்போட நோட்டை வந்து சேர்க்காம தனித்தனியாக எழுதுகின்ற போது இப்படி வருது. அதாவது டிட்டையும் நோட்டையும் தனித்தனியாக நாங்கள் எழுதியிருக்கிறோம். அதனால டிட் ஐ நாட் ஈட்னு வந்திருக்கு. ஆனால் நாங்கள் வந்து ஹெல்பிங் வெர்பான டிட்டையும் நோட்டையும் சேர்த்து டிடன்ட் எழுதலாம். டிடன்ட், ஐ டிடன்ட் ஈட், நான் சாப்பிடவில்லை. ரெண்டும் ஒரே பொருள் தான். ஐ டிடன்ட் ஈட், நான் சாப்பிடவில்லை. அப்ப இப்படி நாங்கள் சேர்த்தெழுதுகின்ற சந்தர்ப்பத்தில, அதாவது ஹெல்பிங் வெர்பை நோட்டையும் நாங்கள் சேர்த்தெழுதுகின்ற சந்தர்ப்பத்தில, இப்படியான டைம்ல நாங்கள் அதை வினா வாக்கியமாக நெகட்டிவ் எதிர்மறை வினா வாக்கியமாக மாற்றுகின்ற போது டிட் நாட் எங்க போகும்? அவ்வளவும் சேர்ந்து வரும். முன்னாடி டிடன்ட் என்று சேர்ந்து வரும். டிடன்ட் ஐ ஈட். அப்ப இப்படி தனித்தனியாக வருகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் டிட் ஐ நாட் என்று எழுதுறோம். டிட் நாட் வந்து டிடன்ட் என்று சேர்ந்து இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் டிடன்ட் முழுவதும் அப்படியே முன்னாடி வந்து டிடன்ட் ஐ ஈட் என்று வரும். வேறுபாடு விளங்குதா? ஓகே. டிடன்ட், டிட் நாட், டிடன்ட். அப்ப இவ்வாறு வருகின்ற சந்தர்ப்பத்தில் குவேஷனாக மாற்றுகின்ற போது இருக்கின்ற வேறுபாடு, அதாவது டிட்டை மட்டும் இங்க முன்னாடி எடுப்போம், இங்க டிட் நாட் அவ்வளத்தையும் முன்னாடி எடுத்து போடும். சரியா? ஓகே, கிளியர். ரைட். இப்ப பாருங்க, சென்டென்ஸ் பேட்டர்ன் அதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படியும் சென்டென்ஸ் பேட்டர்னை நீங்க பாருங்க. சரியா? அப்ப டிட் பிளஸ் சப்ஜெக்ட் நாட் verb in the base form. டிட்டோட சப்ஜெக்ட் நாட் verb plus base form. அப்ப எங்களுக்கு நோட்டையும் டிட்டையும் நோட்டையும் சேர்த்து எழுதுகின்ற சந்தர்ப்பத்தில் didn't plus subject plus verb in the base form. இதுதான் சென்டென்ஸ் பேட்டர்ன். இதன்படி நீங்கள் வாக்கியங்களை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நெகட்டிவ் ஈக்குவேஷன்களை அமைக்கும் போது இந்த வடிவத்தில் அமைக்க வேண்டும். ரைட்? ஓகே. இப்ப பார்ப்போம், நாங்கள் ஒரு 20 எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். சரியா? ஓகே. இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து பிள்ளைகள் நான் வந்து தொடர்ச்சியா அதே எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் வந்து மாத்தி மாத்தி போடுகின்றேன். ஏன்னு சொன்னால் நீங்க கம்பேர் பண்ணி படிக்கின்ற போது எப்படி மாறுதுன்ற விஷயத்தை நீங்க ஈஸியா புரிஞ்சு கொள்ளலாம். நான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன சொன்னா நீங்க வந்து அதாவது ஆரம்ப மட்டத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதெல்லாம் நோட் பண்ணி உங்களுக்கு அக்கறை இருக்குமாக இருந்தால், ஆங்கிலம் என்ற கல்வியில வந்து நீங்கள் வந்து நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லி சொன்னால் விருப்பப்பட்டு படிக்க வேண்டும். சரியா? அதுல நீங்கள் அக்கறையுடன் படிப்பீர்களாக இருந்தால் இதுல நீங்க குறிப்பெடுத்து படித்துக் கொண்டால் இலகுவாக புரிஞ்சு கொள்ள முடியும். ஆகவே தயவு செய்து குறிப்பெடுத்து படிங்க. ஏற்கனவே போட்ட எக்ஸாம்பிளோட நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இலகுவாக இருக்கு. ஓகே. இப்ப பார்ப்போம். முதலாவது வசனம், did he not play football? அவன் கால்பந்து விளையாடவில்லையா? இதுல அதாவது helping verb subject not verb in the base form. சரியா? இதுதான் சென்டென்ஸ் பேட்டர்ன். சரியா? ஓகே. Did she not go to shop yesterday? அவள் கடைக்கு போகவில்லையா நேற்று? Did he not do his homework? Did they not give a gift yesterday? Did he not cook rice and curry? அவன் rice and curry சமைக்கவில்லையா? ரைட். இப்போ பாருங்க,
Did they not live in India? அவர்கள் இந்தியாவில் வசிக்கவில்லையா? Did they not go to movie last week? Did they not love to play tennis? Did he not give money to his friend? அவன் தன்னுடைய தன்னுடைய நண்பனுக்கு பணம் கொடுக்கவில்லையா? Did he not like to go to temple? அவர்கள் ஆலயம் செல்வதற்கு விரும்பவில்லையா? Right. Did they not buy some things? Did she not sing a song? Did they not write a letter? Did he not help him? நீங்கள் did they not work in foreign? நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா பார்க்கணும். helping verb, அடுத்தது subject, அடுத்தது not, அடுத்ததான் verb in the base form. இந்த sentence pattern மைண்ட்ல வச்சுக்கிறோம். ரைட்? ஓகே. அடுத்தது இப்ப நான் வந்து டீடைல் நோட்டையும் சேர்த்து எழுதியிருக்கேன். அதால அப்படியே நோட்டும் சேர்ந்து வாங்கியதுக்கு முன்னாடி எழுது. சரியா? Didn't India win the final match? Didn't I sleep yesterday? Didn't the king rule this country? Didn't students obey the order? Didn't they miss the bus yesterday? விளங்குதா? இலகுவாக இருக்கும். தயவு செய்து விருப்பப்பட்டு விளங்கி படிங்க, ஈஸியாக இருக்கும். சரியா? ஓகே. இப்ப பாருங்க, எக்ஸசைஸ் ஒன்றுதான் டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. அவர்கள் செல்லவில்லையா? இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. அவன் படிக்கவில்லையா? அவள் தேநீர் தயாரிக்கவில்லையா? அவர்கள் நேற்று பரீட்சை எழுதவில்லையா? நீங்கள் நேற்று ஒரு பாட்டு பாடவில்லையா? சரியா? அப்ப இவ்வளவு சென்டென்ஸையும் நீங்க திருப்பி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. சென்டென்ஸ் பேட்டர்ன் மைண்ட்ல வச்சுக்கணும். சரியா? ஓகே. இப்ப பாருங்க, இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, ஐ ஹோப் தட் யூ வில் லைக் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோல நாங்க வந்து எதை பற்றி படிக்க போறோம்னு சொன்னா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி இன்ஃபர்மேஷன் கொஸ்டின்ஸ்களை அமைத்துக் கொள்வதுன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? ஓகே. Okay, if you like the video, please like and share it. And thank you for your watching. If you like the video, please like again. Don't forget to subscribe my channel to get the new videos as soon as possible as a notification. Okay, bye. Take care.